ஓம் சாந்தி. 19/5/2024 அவ்யக்த வாணி. ரிவைஸ் பார்த்திங்கன்னா 15/12/1999. இன்றைக்கி முரளியோட தலைப்பு பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை அறிந்து அதை அதிகப்படுத்துங்க மற்றும் அதைய பயன்பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி பாபா தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களை விட குழந்தைகளாகிய நீங்கள் சிரேஷ்டமானவர்கள், அதாவது உயர்வானவர்கள் ஆவீர்கள். உலகத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்திலேயே உயர்வானவர்கள் என்று கூறுகின்றார்கள், அதுவும் ஒரு ஜென்மத்திற்காக மட்டும். ஆனால் குழந்தைகளாகிய நீங்களோ கல்பத்திலேயே உயர்வானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் ஆவீர்கள். அது மட்டும் கிடையாது சிஸ்டர். உலகத்தில் பணத்தில் ஒருத்தன் உயர்ந்தவனாக இருப்பான், குணத்தில் ஒருத்தன் உயர்ந்தவனாக இருப்பான், அழகில் ஒருத்தன் உயர்ந்தவனாக இருப்பான். இப்படி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். அறிவில் ஒருத்தன் உயர்ந்தவனாக இருப்பான். ஆனால் இந்த எல்லாத்துலேயும் உயர்ந்தவர்கள் இந்த ஒரு பிறவி இல்லை, ஒட்டுமொத்த கல்பத்திலையுமே நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதாங்க பிரதர். பாபாவும் அதுதான் சொல்கிறாங்க, முழு கல்பத்திலும் நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். அதாவது தெரியும் தானே உங்களுக்கு அப்படிங்கிறாரு. தன்னுடைய அனாதி காலத்தை பாருங்கள். அனாதி காலத்திலும் கூட, அதாவது பரந்தாமத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் அப்பாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா? அனாதி ரூபத்தில் தந்தையின் கூடவே சமீபமாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவீர்கள். இருப்பதோ அனைவரும், ஆனால் உங்களுடைய இடம் மிகவும் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறார். அதாவது கிறிஸ்தவ மதத்தில் பிதாவின் இடது பாரிசத்தில் நான் அமர்ந்தேன் அப்படின்னார் கிறிஸ்து. ஆனால் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், நாம் பக்கத்திலே ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாபா கிட்ட. அப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும்? அவங்களே அதை போதையாக சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க இல்லை, இயேசு தான் இருக்கிறார். அதுக்கே அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே நேரடியாக நீங்களே பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயமா? எங்கள் தொடக்கம் இல்லை, அதுக்கும் முன்னாடி அனாதி பரந்தாமத்திலே அப்படி தான் இருக்கிறீங்கன்றார். எனவே அனாதி ரூபத்திலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். பிறகு ஆதி காலத்துக்கு வாங்க. அனைத்து குழந்தைகளும் தேவ பதவியில் தேவதை ரூபத்தில் இருக்கிறீங்க. தன்னுடைய தெய்வீக சொரூபம் நினைவு இருக்குதா? ஆதி காலத்தில் சர்வ பிராப்தி சொரூபமாக இருக்கிறீங்க. உடல், மனம், செல்வம் மற்றும் மக்கள் ஆகிய 4 சொரூபத்திலுமே உயர்ந்தவங்களாக இருக்கிறீங்க. அதே மாதிரி கரெக்டு, எல்லாத்துலேயுமே உயர்ந்தது. இப்போ சொன்னோம் இல்லையா, உடலிலும் அழகு ஆரோக்கியம் 100%, மனதிலும் நல்ல எண்ணங்கள் ஆனந்தம் 100%, செல்வமும் அப்படியே. ஸோ எல்லாரோடையும் ஒப்பிடும்பொழுது நீங்கள் தான் அனைத்தும் நிரம்பியவராக இருந்தீங்க. அப்பேற்பட்ட தேவ பதவி வேறு எந்த ஆத்மாக்களுக்கும் கிடைக்கிறதே கிடையாது. தர்ம ஆத்மாக்களாக கூட இருக்கட்டும், மகாத்மாக்களாக கூட இருக்கட்டும், ஆனால் இப்பேற்பட்ட சர்வ பிராப்திகளில் சிரேஷ்டமானவர்களாக அப்பிராப்தியின் பெயரடையாளம் இல்லாதவர்களாக வேறு எவரும் அனுபவம் செய்ய முடியாது. ஏன்னா சொர்க்கத்தின் பாதி முடிஞ்சிடுச்சு. சரி, சொர்க்கமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தானே மகாத்மாக்கள் தர்மாத்மாக்கள்லாம் கீழே வராங்க. அவங்க என்ன தான் தூய்மையாக இருந்தாலும் அந்த உலகம் பாதி பழசாயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ அவங்க 100% அழகு, 100% ஆரோக்கியம், 100% தெய்வீக தன்மை, 100% தூய்மை அப்படி சொல்ல முடியாது. எல்லா பிராப்திகள்லேயும் அங்கே குறை இருக்கும். மத்திய காலத்திலும் கூட ஆத்மாக்களாகிய நீங்கள் பூஜைக்குரியவர்கள் ஆகின்றீர்கள். உங்களுடைய ஜட சித்திரங்கள் பூஜிக்கப்படுகின்றன. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அப்பேற்பட்ட விதிபூர்வமான பூஜை நடைபெறுவதே கிடையாது.
பூஜைக்குரிய ஆத்மாக்களுக்கு விதிபூர்வமான பூஜை நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட விதிபூர்வமான பூஜை வேற யாருக்காச்சும் நடக்குதா என்ன அப்படிங்கிறத சிந்தியுங்க. மகாத்மா தானே சிலை வச்சுருக்குறாங்க, பூஜையை பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் போய் ஏனோ தானன்னு மாலை போடுறாங்க. அங்கே யாரும் உள்ளன் போர்டெல்லாம் போடுறது கிடையாது. அது எல்லாருக்குமே பொருந்தும். அடுத்தது தர்ம பிதாக்கள் இயேசு சிலைக்கு வந்து அலங்காரம் பண்ணி பூஜையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுவும் கிடையாது. அதுவும் விதிபூர்வமாக 5 கால பூஜை, 6 கால பூஜை, பால் அபிஷேகம், அடுத்தது நெய் அபிஷேகம், அடுத்தது பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், என்னென்னமோ போட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் யாருக்குமே விதிபூர்வமான பூஜை நடக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கர்மத்திற்குமே பூஜை நடைபெறுகிறது. ஏனென்றால் கர்மயோகி ஆகின்றீர்கள். எனவே பூஜை கூட ஒவ்வொரு கர்மத்திற்கும் நடைபெறுகிறது. தர்ம ஆத்மாக்களை அல்லது மகான் ஆத்மாக்களை கோவிலிலும் வைக்கின்றார்கள். ஆனால் விதிபூர்வமான பூஜை நடைபெறுவது இல்லை. எனவே இடைக்காலத்தில் கூட ஹையஸ்ட், அதாவது உயர்வானவர்களாக இருக்கிறீங்க. கரெக்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் பூஜை பாருங்கள். காலையில் எழுப்புவாங்க, திருப்பள்ளி எழுச்சி. எழுந்திரிக்கிறதுலேருந்து ஆக்சுவலாக கிருஷ்ணருக்கு பல்லு தொலைக்கி விடுவாங்களாம், குளிப்பாட்டுவாங்களாம். ஸோ குறிப்பாக வடநாட்டிலலாம் நம்ம இது நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்க்கலாம். ஒவ்வொரு காரியம் கடைசியில் தூங்க வைப்பாங்க சாமியை. ஸோ ஏன்னா இங்கே எல்லாமே பாபா நினைவில் பண்ணதுனால நீங்கள் அந்த பண்ண ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் மகிமை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாதி காலத்தில் பாபா பக்கத்தில் இருந்தோம். அடுத்தது ஆதி காலத்தில் விதிபூர்வமான பூஜை நடைபெறுகுது. தேவதை ரூபத்தில் இருந்தீங்க, சர்வ பிராப்திகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. மத்திய காலத்தில் வந்து உங்களுக்கு விதிபூர்வமான பூஜை நடைபெறுது. சரி, ஓகே. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். நிகழ்கால இறுதி சமயத்திற்கு வாருங்கள். இறுதி காலத்திலும் கூட இப்பொழுது சங்கம யுகத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். என்ன சிரேஷ்டத்தன்மை இருக்குது அப்படி உங்களுக்கு? சுயம் பாப்தாதா பரமாத்மா ஆத்மா மற்றும் ஆதி ஆத்மா, அதாவது பாப்தாதா இருவரின் மூலம் பாலனையும் பெறுகிறீங்க. படிப்பும் படிக்கிறீங்க இல்லையா? கூடவே சத்குரு மூலம் ஸ்ரீமத்தை பெறுவதற்குரிய அதிகாரியும் ஆகிறீங்க. ஆகவே அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் இந்த இறுதி காலத்திலும் கூட உயர்ந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த அளவுக்கு போதை இருக்குது அவங்கக்கிட்ட. உலகத்துடைய முதல் ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா பாலனை பண்ணுது. பரமாத்மா சிவபாபா வந்து பாலனை பண்ணுறார். இது சாதாரண பாக்கியமா? அப்போ அனாதியாக பரந்தாமத்திலையும் பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், தேவதையாக இருக்கும்போது அனைத்தும் நிரம்பியவனாக இருக்கிறேன், பூஜை பண்ணும்போது விதிபூர்வமான பூஜைக்குரியவனாக இருக்கிறேன். இப்போ கூட பாருங்க, பாப்தாதாவுடைய நேரடி பாலனை. இதுக்கப்புறம் பறந்துட்டு இருக்க போகிறீங்க ஃபரிஸ்தாவில். அதை பாபா இந்த முரளியில் சொல்லலை. ஸோ எல்லாத்துலேயும், ஏன்னா அந்த பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபரிஸ்தாவை தான் வந்து அங்கே தேவதூதர்கள்னு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் நம்பி, அதை நம்பினாதான் அவங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்னே சொல்கிறாங்க. ஸோ அங்கேயுமே நம்மளுடைய மகிமை இருக்குது. மகிமை இருக்குது. அந்த மகிமை பற்றிய போதை இருக்குதா? நமக்கு உலகியல் போதை தான் இருக்கக்கூடாதே தவிர இந்த போதை இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இந்த அளவுக்கு இதெல்லாம் யோசித்து உங்களுக்கு போதை இருக்குதா? இந்த நினைவை வெளிப்படுத்துங்க அப்படின்னு பாப்தாதா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது இந்த போதை வந்து வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கணுன்றார். அதை நினைக்க உங்கள் மைண்டில், உங்கள் முகத்தில் தெரியும். மனசில் என்ன இருக்குதோ அது முகத்தில் தெரியும் இல்லையா? அந்த போதை இருக்கணுன்றார். அது இன்னும் சூப்பராக சொல்லுவார் போக போக தாய்மார்களை பற்றி. மனதில் புத்தியில் இந்த பிராப்தியை மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள். எந்த அளவு நினைவை எமர்ஜ் ரூபத்தில் வைத்திருப்பீர்களோ அந்த அளவு நினைவினால் ஆன்மீக போதை ஏற்படும், மகிழ்ச்சி இருக்கும், சக்திசாலியாக ஆகுவீர்கள். இந்த அளவு ஆத்மா ஆகியிருக்கின்றீர்கள், அதாவது உயர்வான ஆத்மாவாக ஆகியிருக்கின்றீர்கள். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, திரும்ப திரும்ப அசைப்படுறது. இப்போ லௌகீகத்தில் வந்து ஒருத்தன் திட்டானா, அவன் என்னை திட்டான் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அது வந்து லௌகீகம்.
இது நம்ம அலௌகீக வாழ்க்கையில் ஆஹா நான் நாராயணன் ஆக போகிறேன், ஆஹா எனது அருமை பிராமண வாழ்க்கையே அப்படின்ற அந்த போதை, நான் எவ்வளோ உயர்ந்தவன், பாபா என்னை எப்படி வச்சுருக்கார், கோபுரத்தில் வச்சுருக்கார் பாருங்கள். அந்த கோபுரத்தில் இருக்கிறது தான் இப்போத்தைய வாழ்க்கை, ஆத்ம உணர்வில் இருக்கிறது. அல்லது அதை பரந்தாமம்னு கூட சொல்லலாம். அந்த கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம்ன்றாங்க. ஸோ இதை திரும்ப திரும்ப நினச்சி அந்த போதை வரணும். சினிமா மூலமாகவோ மற்றவர்கள் மூலமாக வர போதை நம்மளை கெடுத்துடும். முழுக்க இறைவனின் நினைவினால் அந்த போதை வரணும். இந்த போதை உங்களை சந்தோஷமாகவும் வச்சுருக்கோம், சக்திசாலியாகவும் வச்சுருக்கோம். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நாம் தான் உயர்வானவர்களாக சிரேஷ்டமானவர்களாக ஆகி இருக்கின்றோம் மற்றும் சதா ஆகிக்கொண்டே இருப்போம் என்ற இந்த நம்பிக்கை உறுதியாக உள்ளதா? போதை உள்ளதா? உறுதியான நம்பிக்கை உள்ளதென்றால் கையை உயர்த்துங்கள். அங்கே டீச்சர்களும் கையை உயர்த்தி இருக்கிறாங்க. அது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தாய்மார்கள் சதா குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுகின்றார்கள். ஆடுறீங்க தானே? தாய்மார்களுக்கு மிகுந்த போதை இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். என்ன போதை இருக்குது? நமக்காக அப்பா வந்திருக்காரு, போதை இருக்குதில்ல. துவாபரயுகத்தில் இருந்து அனைவரும் கீழே வீழ்த்தினார்கள். ஆமாம். ஆகையினால் தந்தைக்கு தாய்மார்கள் மீது மிகுந்த அன்பு உள்ளது. மற்றும் குறிப்பாக தாய்மார்களுக்காக தந்தை வந்திருக்கின்றார். மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது கையை உயர்த்தி இருக்கின்றீர்கள். மற்றும் ரயிலில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போதை இறங்கிக்கிட்டே போயிடுதா? அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? சதா ஏக்ரஸ் அழிவற்ற போதை இருக்கணும். இதில் இன்னொரு ரகசியம் பாருங்களாம். எதனால் தாய்மார்களை பாபாவுக்கு பிடிக்குதுன்னா, அவங்க ரொம்ப கீழே தள்ளி விட்டாங்க அவங்கள. ஸோ யார் கீழானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் பாபாவுக்கு பிடிக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க இப்போ தாய்மார்களை பற்றி பாபா சொன்னால் கூட ஜென்ரலாகவே ரொம்ப பாவம் பண்ணவங்க கீழான நிலையில் தான் இருப்பாங்க. ஆனாலும் பாபாவோடைய கடைக்கண் பார்வை அவங்க மேலே தான் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம பாவம் செய்வோம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது பைபிளில் அடிக்கடி இந்த எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், தாய்மார்கள் மேலே எனக்கு அதிக அன்பு, ஏன்னா அவங்க தான் ரொம்ப விழுந்துட்டாங்க அப்படின்ட்டு. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே ஆன்மீக ரோஜா மலர்களாக தாய்மார்களாகிய உங்களுடைய முகம் சதா தென்பட வேண்டும். ஏனென்றால் தாய்மார்கள் ஆன்மீக ரோஜா மலருக்கு சமமாக சதா மலர்ந்த மலராக இருக்கின்றார்கள். சிஸ்டர் சொன்ன மாதிரி தாய்மார்கள் எட்டர்ந்து பார்க்கும்போது அப்போ மலர்ந்த ஆன்மீக ரோஜா மாதிரி சிரித்த முகத்தோடு இருக்கணுன்றார். ஆனால் இருக்கிறதுலே அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறது தாய்மார்கள் தான்ன்றது உலகறிஞ்ச ரகசியம். உலகம் ஃபுல்லாகவே இதான் நிலை அவங்களுக்கு இல்லையா? அந்த தாய்மார்களுக்காகவே நான் வந்திருக்கிறேன்றார். ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். எனக்காக கடவுள் வந்திருக்கிறாரா, எனக்காக கடவுள் வந்திருக்கிறாரா, நினச்சி பார்த்து சந்தோஷப்படுங்கன்றார். இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன்னு கையை தூக்கிட்டு ட்ரெயினில் போன உடனே சந்தோஷம் குறையக்கூடாது. இந்த போதை நிரந்தரமாக அழிவற்றதாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் இந்த போதை சில சமயம் இருக்குது, சில சமயம் அனாதியாக இருக்குது, சில சமயம் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது. இது அனாதியான போதையாக இருந்தால்தான் உங்கள் முகத்தில் அந்த ஆனந்தம் தெரியும். அந்த ஆனந்தம் நிரம்பிய முகம்தான் ஆன்மீக ரோஜா மலர் மாதிரி தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா உங்களுடைய முகம் அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய விளம்பர பலகையாக இருக்கணுன்ற. கரெக்டு தாங்க பிரதர். ஏன் அப்படின்னா எல்லாரையும் விட தாய்மார்கள் ரொம்ப எல்லாத்துலேயுமே கஷ்டப்படுறாங்க, எல்லா விஷயத்துலையுமே. அப்போ ஒரு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்திருக்காரு அப்படின்னா அவரை நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணுங்களேங்க பிரதர். அதுதான் பாபா சொல்கிறாரு. அது நிறைய பேர்த்துக்கும் தெரியவும் செய்யுது. ஏன்னா தாய்மார்களுக்கு தான் அந்த கஷ்டமும் தெரியும். அதனால தான் பாபா வந்தோடனே
மற்றவங்களெல்லாம் விட தாய்மார்கள் இறுக்கமாக பாபாவை பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இவரால் மட்டும்தான் நம்மளால் விடுதலை செய்ய முடியும்னு எல்லாத்துக்குமே தெரியுது. மேலும் தாய்மார்கள் தான் பொறுப்பை ஏற்றுள்ளார்கள். தாய்மார்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த விஷயமே இந்த விஸ்வ வித்யாலயத்தில் அனைவருக்கும் பிடிக்கிறது, விசேஷமாக தென்படுகிறது. மகா மண்டலேஸ்வரராக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் கூட தாய்மார்கள் நிமித்தமாக இருக்கின்றார்கள். மேலும் அப்பேற்பட்ட சிரேஷ்ட காரியத்தை சகஜமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்திருக்கின்றார்கள். தாய்மார்களுக்கான பழமொழி உள்ளது, அது உண்மை இல்லை. ஆனால் 2 தாய்மார்கள் இணைந்து ஏதாவது ஒரு காரியம் செய்வதென்பது மிகவும் கடினமானதாகும் என்ற பழமொழி இருக்குது. ஆனால் இங்கு அப்படியா? யார் நிமித்தமாக இருக்கின்றார்கள்? தாய்மார்கள் தான் நிமித்தமாகவே இருக்கிறாங்க அல்லவா? எப்பொழுதெல்லாம் சந்திக்க வருகின்றார்களோ என்ன கேட்கின்றார்கள்? தாய்மார்கள் நடத்துகின்றார்களா? தங்களுக்குள் சண்டை போடுவதில்லையா? சண்டை சச்சரவு ஏற்படுவதில்லையா என்று அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்கல்ல. ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்கள் சாதாரண தாய்மார்கள் கிடையாது. இவர்கள் பரமாத்மா மூலம் உருவாகியுள்ள ஆத்மாக்கள் தாய்மார்கள் ஆவார்கள். பரமாத்மா வரதானம் இவர்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. தாய்மார்களுக்கு புகழ் உள்ளது, நமக்கு இல்லையே என்று சகோதரர்கள் நினைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சூப்பர். தாய்மார்களை ரொம்ப புகழ புதுசாக சேர்ந்த பாபா குழந்தைங்க, குறிப்பாக பிரதர்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ பாபாவுக்கு தெரியும் எல்லாருமே நம்ம இங்கே சொன்னால் எங்கே வலிக்கும்ன்ட்டு. உடனே அவர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் கஷ்டப்படலையே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த மகிமைக்கு உரியவர்கள் தாய்மார்கள். 2 பெண்கள் ஒன்றா இருக்க முடியாது. மாமியார் மருமக ஒன்றா இருக்க முடியறதில்ல. மனைவியும் அதாவது மாப்பிள்ளையுடைய மனைவியும் மாப்பிள்ளையுடைய தங்கச்சியும் ஒன்றா இருக்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வீடு இது நடந்துகிட்டு இருக்கும்போது வெவ்வேறு குடும்பத்திலேருந்து வந்த பல பெண்கள் ஒன்றாக இருந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை பண்ணுறாங்கன்றது யாராலையும் நம்பவே முடியல. இது எப்படி நடக்குது? ஏன் இதை மெயினாக சொல்கிறாருன்னா, இப்போ ராமகிருஷ்ணா மடத்தில் பெண்கள் இருப்பாங்க, கன்னிகா கிறிஸ்தவ மதத்தில் பெண்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனால் தலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆண்கள் கொடுக்குற டைரக்ஷன் படி அவங்க நடப்பாங்க. இங்கே டைரக்ஷன் கொடுக்குற இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க, முடிவு எடுக்கிற இடத்துல பெண்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த அதெல்லாம் சொல்லிக்கிட்டே பாபா சொல்கிறாரு, அவங்க பாவம் தெரியல உங்களுக்கு பின்னாடி கடவுள் இருக்கிறாருன்னு. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களை நடத்த வைக்கிதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்படியெல்லாம் தாய்மார்களை புகழறதுனால பிரதர்ஸ் என்ன தாய்மார்களையே புகழறாருன்னு நினைக்கல தானே அப்படின்னு பாபா சொல்கிறார். பாண்டவர்களை பார்த்து பாபா பேசுகிறாரு, உங்களுக்கும் கூட 5 பாண்டவர்கள் என்ற மகிமை உள்ளது. சக்திகளின் கூடவே 7 கன்னியரை காண்பிக்கின்றனர் என்றால் ஒரு பாண்டவரையும் காண்பித்திருக்கின்றனர். மேலும் பாண்டவர்கள் இல்லாமல் தாய்மார்கள் நடத்த முடியாது, தாய்மார்கள் இல்லாமல் பாண்டவர்களும் நடத்த முடியாது. 2 புஜங்களும் வேண்டும். ஆனால் தாய்மார்களை மிகவும் கீழே வீழ்த்தி விட்டார்கள் அல்லவா? ஆகையினால் தந்தை தாய்மார்களை உலகத்தினர் எது அசம்பவம் என்று நினைக்கின்றார்களோ அதை சம்பவமாக்கி காண்பித்து கொண்டிருக்கின்றார். தாய்மார்களை பார்த்து குஷி அடைகின்றீர்கள் தானே, அல்லது இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் தானே? ஒருவேளை தாய்மார்களை தந்தை நிமித்தமாக ஆக்கவில்லை என்றால் புதுமையான ஞானம் புதுமையான அமைப்பாக இருக்கும் காரணத்தினால் பாண்டவர்களை பார்த்து மிகுந்த சலசலப்பு ஏற்படும். தாய்மார்கள் கேடயமாக இருக்கிறாங்க. ஏனென்றால் புதுமையான ஞானம்ல புது விஷயங்களாக இருக்குதுங்க. ஆனால் சகோதரிகளுடன் கூடவே சகோதரர்கள் எப்பொழுதுமே துணையாக இருக்கின்றீர்கள். பாண்டவர்கள் தங்களுடைய காரியத்தில் முன்னே இருக்கின்றீர்கள் மற்றும் சகோதரிகள் தங்களுடைய காரியத்தில் முன்னே இருக்கின்றீர்கள். இருவருடைய கருத்துக்களால் ஒவ்வொரு காரியமும் தடையற்றதாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சூப்பர். இங்கே பாபா சொல்கிறாரு, அதாவது பைபிளில் கூட இருக்கும், ஒன்றுத்துக்குமே உதவாத ஒருத்தனை எடுத்து பெரிய ராஜாவாக கடவுளாக்குவார். அதாவது இருக்கிறதுல ரொம்ப எளிமையானவனாக இருப்போம்,
ரொம்ப பலகீனமானவனாக இருப்பான். அவனை வச்சு மிகப்பெரிய படையை தோற்கடிப்பார் கடவுள் பைபிளில். ஸோ இதெல்லாம் உண்மையில் எதை குறிக்குதுன்னா, இந்த சங்கம யுகத்தில் பலகீனமானவர்கள், ஒன்றுத்துக்குமே உதவாதவர்கள், நரகத்தின் வாசல்னு சொல்லப்பட்ட பெண்களை வைத்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறீங்களா, பொறாமப்படுறீங்களா? தாய்மார்கள் தான் பாதுகாப்பு கவசமே இந்த இயக்கத்துக்கு. ஏன்னா தூய்மையாக இருங்கன்ட்டு போய் ஒரு சிஸ்டர் சொன்னால், ஏம்மா நீ கல்யாணம் பண்ணலன்னா எதுக்குமா எல்லா கல்யாணம் ஆனவங்களாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற கேட்பாங்க, பிரதரை கேட்பாங்க. ஆனால் கல்யாணம் ஆன தாய்மார்கள் அங்கே இருக்கும்போது நாங்களாம் நல்லா தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அமைதியாகிடுவாங்க. என் கணவன் இப்படி இருந்தாருங்க, இப்போ இப்படி இருக்கிறோம், தூய்மையாக தான் இருக்கிறோன்னும் பொழுது இந்த புதுமையான ஞானத்தை அதை ஃபாலோ பண்ணுற தாய்மார்கள் சொல்லும் பொழுது தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் தாய்மார்களை முன்னுக்கு வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறது. அதே நேரத்தில் சகோதரிகளுக்கு துணையாக சகோதரர்களும் இருக்கிறாங்க, சகோதரர்களுக்கு துணையாக சகோதரிகளும் இருக்கிறாங்க. இருவருமே ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்கிறார்கள். அதை காது கொடுத்து கேட்கறதுனால தான் தடை இல்லாமல் போகுதுன்ற. என்ன ஒரு பெண்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினச்சா தடை வரும். ஆண்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா, நாங்களும் குமாரி தெரியுமா, அவங்களாம் தாய்மார்கள், அவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்னு நினச்சாலும் தடை வரும். ஸோ அதனால தான் இங்கே எல்லாருடைய ஆலோசனை பெற்று நடக்குது. ஏன்னா இங்கே எல்லாருடைய ஆலோசனை பெற்று எல்லோரும் திருப்திப்படுத்துகிற இந்த ராஜகுணம் தான் அடுத்த 2500 வருஷத்துக்கு ராஜ்யம் பண்ண போகுது. பாப்தாதா தினமும் குழந்தைகளுடைய விதவிதமான காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். புதிய புதிய திட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. நேரமோ அனைவருக்கும் நினைவில் உள்ளது. நினைவு உள்ளதா? 99ஆம் வருடம் முடிந்துவிட்டதல்லவா? என்ன நினைத்து கொண்டு இருந்தீர்கள்? 99ஆம் வருடம் வந்துவிட்டது, 99ஆம் வருடம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்கான வருடம், தடையற்றவராக இருப்பதற்கான வருடம் கிடைத்துள்ளது. பாருங்கள், 99இல்தான் மௌன பட்டிகள் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லவா? உலகத்தினால் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் நீங்களோ எந்தளவு அவர்கள் பயப்படுகின்றார்களோ அந்தளவு நீங்கள் அனைவரும் நினைவின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். மனதின் மௌனம் இருக்கத்தான் செய்கிறது. ஞான கடலின் ஆழத்தில் செல்ல வேண்டும் மற்றும் புது புது அனுபவங்களின் ரத்தினங்களை கொண்டு வர வேண்டும். பாப்தாதா முன்பே சமிக்ஞை என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள்? அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குகின்றதோ அதுதான் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷமாகும். சங்கல்ப சக்தி மிகப்பெரிய சக்தி ஆகும். அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி குழந்தைகளாகிய உங்களிடத்தில் உள்ளது. ஸோ இது 99 வருஷம் இறுதி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்த முரளி. ஸோ அப்போல்லாம் உலகம் அழிய போகுது 2000 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ உலகம் பயந்துட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு தடையற்ற சேவை செய்கிற வருடமாக இது மாறியது. அமைதியாக பட்டி செஞ்சுட்டு இருந்தீங்க. ஏன்னா உலகம் அழிய போகுது அப்படின்னா அந்த சலசலப்புக்கு இடையில் அமைதியாக இருக்கும்போது தான் நீங்கள் அப்பாவை வெளிப்படுத்தவே முடியும். அவங்க எந்த அளவுக்கு பயந்தாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அமைதியின் ஆழத்தில், நினைவின் ஆழத்துக்கு போனீங்க. ஸோ அப்போ ஹடயோகத்தில் கூட மனம் அமைதியாகிறதுக்கான வேலையை பண்ணுவாங்க, மௌன விரதம். இங்கே அதோடு கிடையாது. ஞான கடலின் ஆழத்தில் போய் புது புது அனுபவத்தை எடுத்துகிட்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஞானத்தை மட்டும், ஒரு ஞான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அதையே சிந்தனை பண்ணி 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 உள்ளே போகிறது. அதை போகும்போது உங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். அதீந்திரிய சுகமே அந்த ஞானத்தை சிந்தனை செய்வதனால கிடைக்கிறது தான். அதுதான் அந்த கடலுக்குள்ளே போய் ஞான ரத்தினங்களை எடுத்துகிட்டு வாங்க, அனுபவங்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாபா சொர்க்கத்தை கொடுத்தால் கூட இப்போ சொர்க்கமாக கொடுக்குறாரா? இல்லை, சங்கல்பமாக கொடுக்கிறார். நீங்கள் பைபிள் எடுக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், கடவுளுக்கு ஒரு சங்கல்பம் எழுந்தது உலகத்தை படைக்க. ஆக்சுவலாக சங்கல்பத்தினால்தான் உலகமே படைக்கப்படுதுன்றது தான் அங்கே விஷயம். அப்போ அந்த சங்கல்பத்தை நம்மை உருவாக்க வைக்கிறார்.
என்ன சங்கல்பத்தை? சுப சங்கல்பத்தை, உயர்வான எண்ணத்தை. அதுதான் கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷன்றார். சங்கல்பமோ அனைவருக்கும் வருகின்றது. ஆனால் சிரேஷ்ட சக்தி, சுப பாவனை, சுப விருப்பம் நிறைந்த சங்கல்ப சக்தி, மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான சக்தி, இது உங்களிடம்தான் உள்ளது. மேலும் எந்த அளவு முன்னேறிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு இந்த சங்கல்ப சக்தியை சேமிப்பு செய்து கொண்டே செல்வீர்கள். வீணாக இழக்க மாட்டீர்கள். வீணாக இழப்பதற்கான முக்கிய காரணம் வீணான சங்கல்பமாகும். பெரும்பான்மையான குழந்தைகளிடம் முழு நாளில் இப்பொழுதும் கூட வீணான சங்கல்பம் வருகின்றது என்பதை பாப்தாதா பார்த்தார்கள். ஸ்தூல செல்வத்தை சிக்கனமாக பயன்படுத்துபவர்கள் எப்பொழுதுமே சம்பன்னமாக இருக்கின்றார்கள் மற்றும் வீணாக்குபவர்கள் எங்கேயாவது ஏமாற்றத்தை அடைகின்றார்கள். அப்பேற்பட்ட சிரேஷ்டமான சுத்தமான சங்கல்பத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. அது உங்களுடைய கேட்சிங் பவரை, அதிர்வலைகளை கிரகிக்கக்கூடிய சக்தியை மிகவும் அதிகரிக்கச் செய்யும். இந்த ஒயர்லெஸ், இந்த தொலைபேசி எவ்வாறு இந்த அறிவியல் சாதனங்கள் காரியங்கள் செய்கின்றனவோ அவ்வாறு இந்த சுத்த சங்கல்பம் என்ற பொக்கிஷமானது அப்பேற்பட்ட காரியம் செய்யும். அது லண்டனில் அமர்ந்திருக்கும் ஏதாவது ஒரு ஆத்மாவினுடைய அதிர்வலைகளை தெளிவாக கிரகிக்கச் செய்யும். எவ்வாறு இந்த ஒயர்லெஸ் அல்லது தொலைபேசி, டிவி இம்மாதிரி என்னவெல்லாம் சாதனங்கள் உள்ளனவோ எத்தனை சாதனங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. இவற்றை விட தெளிவாக உங்களுடைய கிரகிக்கும் சக்தி ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலம் அதிகரிக்கும். இந்த ஆதாரங்களோ முடிவடைந்து போகும். இந்த சாதனங்கள் அனைத்தும் எதன் ஆதாரத்தில் உள்ளன? ஒளியின் ஆதாரத்தில் உள்ளன. சுகத்திற்கான சாதனங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவை பெரும்பாலும் ஒளியின் ஆதாரத்தில்தான் உள்ளன. ஆகவே உங்களுடைய ஆன்மீக ஒளி, ஆத்ம ஒளி இந்த காரியம் செய்ய முடியாதா என்ன? யார் வேண்டுமானாலும் அருகாமையிலுள்ள தூரத்திலுள்ள அதிர்வலைகளை கிரகிக்க முடியும். இப்பொழுது என்ன உள்ளது? ஒருமுகப்படுத்தும் சக்தி. மனம் புத்தி ஆகிய இரண்டுமே ஒருமுகப்பட வேண்டும். அப்பொழுது கிரகிக்கும் சக்தி வரும். மிகுந்த அனுபவம் செய்வீர்கள். சுயநலமற்ற சுத்தமான தெளிவான சங்கல்பம் செய்யும் பொழுது அது மிகவும் வேகமான அனுபவம் செய்விக்கும். அமைதி சக்திக்கு முன்னால் இந்த அறிவியலே தலைவணங்கும். இப்பொழுதும் கூட அறிவியலிலும் கூட ஏதோ ஒன்று விடுபட்டுள்ளது, அதை நிரப்ப வேண்டும் என்று புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால் கடைசி நிலை, கடைசி சேவை எது அப்படின்னா இந்த சங்கல்ப சக்தியானது மிகவும் வேகமாக சேவை செய்விக்கும் என்பதை பாப்தாதா மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட வைக்கின்றார்கள். ஆகையினால் சங்கல்ப சக்தியின் மீது மேலும் கவனம் கொடுங்கள், சிக்கனப்படுத்துங்கள், சேமிப்பு செய்யுங்கள், மிகவும் பயன்படும். இந்த சங்கல்ப சக்தியினாலேயே பிரயோகி ஆகுவீர்கள். விஞ்ஞானத்திற்கு மகத்துவம் ஏன் உள்ளது தெரியுமா? அவங்க பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆகையினால் அனைவரும் ஆம், அறிவியல் நன்றாகத்தான் வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அமைதியின் சக்தியை உபயோகப்படுத்துறதுனால செய்வதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவை மற்றும் ஒருமுகப்படுத்துவதற்கான மூல ஆதாரமாக இருப்பது மனதின் கட்டுப்படுத்தும் சக்தி. இதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கின்றது. மனோபலத்திற்கு மிகுந்த மகிமை உள்ளது. இந்த ரித்தி சித்தி செய்பவர் கூட மனோபலத்தின் மூலம் அல்ப காலத்திற்கான அற்புதத்தை காண்பிக்கிறாங்க. நீங்களோ விதிபூர்வமானவர்கள், ரித்தி சித்தி செய்பவர்கள் அல்ல. விதிபூர்வமாக நன்மை நிறைந்த அற்புதத்தை தான் நீங்கள் காண்பிப்பீங்க. அது வரதானமாக ஆகிவிடும். ஆத்மாக்களுக்காக இந்த சங்கல்ப சக்தியின் பிரயோகம் வரதானமாக நிரூபணம் ஆகிவிடும். எனவே முதலில் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள். ஒரு நொடியில் எவ்வாறு அறிவியலின் சக்தி சுவிட்சின் ஆதாரத்தினால் சுவிட்சை ஆன் செய்யுங்கள், சுவிட்சை ஆஃப் செய்யுங்கள். அவ்வாறு ஒரு நொடியில் மனதை எங்கு விரும்புகின்றீர்களோ, எப்படி விரும்புகின்றீர்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகின்றீர்களோ அந்த அளவு கட்டுப்படுத்த முடிகிறதா?
தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் மிகவும் நல்ல வெற்றி ரூபம் தென்படும். ஆனால் சங்கல்ப சக்தியினுடைய சேமிப்பு கணக்கின் மீது இப்பொழுது சாதாரண கவனம் உள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள். எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு இல்லை. சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் பேச்சு மற்றும் கர்மம் தானாக வந்துவிடுகின்றது. இன்று வார்த்தையை கட்டுப்படுத்துங்கள், இன்று திருஷ்டியை கவனத்தில் கொண்டு வாருங்கள், உழைத்திடுங்கள், இன்று உள்ளுணர்வை கவனத்துடன் மாற்றம் செய்யுங்கள் என்று தனித்தனியாக உழைப்பதற்கான அவசியமே இல்லை. ஒருவேளை சங்கல்ப சக்தி சக்திசாலியாக இருக்கிறதென்றால் இந்த அனைத்தும் தானாகவே கட்டுப்பாட்டில் வந்துவிடுகின்றன. உழைப்பிலிருந்தும் தப்பிச்சிடுறீங்க. எனவே சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை தெரிஞ்சு பயன்படுத்துங்க. பாபா சொல்கிறாரு, எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன இங்கே வித்தியாசம் அப்படின்னா, உயர்ந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் உருவாக்கணுன்றார். அந்த உயர்ந்த எண்ணத்தின் சக்தி உங்களுடைய மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்தும் சக்தி. இது அதாவது யாருக்கு உயர்ந்த எண்ணம் சுபபாவனை இருக்குதோ அவங்களால தான் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தவே முடியுன்றார். ஸோ இன்னும் போக போக அந்த எண்ணத்தின் சக்தியை நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்கன்றார். அது எப்படி சேமிக்கிறது? ஒன்றும் இல்லை, வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் போதுன்றார். எப்படி வேஸ்ட் ஆகுது? வீண் எண்ணத்தினால வேஸ்ட் ஆகுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. வீண் எண்ணம் இல்லாட்டினாலே சேமிப்பு ஆகிட்டே இருக்கும். வீண் எண்ணம் வந்தாலே எண்ணத்தின் சக்தி வேஸ்ட்டாக போகுதுன்றார். ஸோ அதனால தான் முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு சின்ன டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா உடனடியாக போய் முரளி படிச்சிடுங்க. ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் சிந்தனை பண்ணி இது வரைக்கும் சேர்த்து வச்ச எல்லாம் போயிடும். அப்படியே கலியுகவாசி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் உங்களால் முரளிக்கே வர முடியாது. ஸோ அது முரளியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றது அதுக்காக தான். ஏன்னா எண்ணத்தின் சக்தி என்ன ஆனாலும், கண்ட துண்டமாக வெட்டி போட்டாலும் பாபா விட்டு போக மாட்டேன்னு சொன்னால் மட்டும் போதாது. கண்ட துண்டமாக வெட்டி போட்டாலும் என்னுடைய மனம் பிறர் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். அந்த ஏதோ ஒரு உதாரணம் வரும் இல்லையா, பரசுராமனோ யாரோ அவங்க அம்மாவுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு போவார். அப்போ தடிக்கி விழும்போது அவங்க அம்மா தலை மட்டும் சொல்லும், பார்த்துப்போ அப்படின்ட்டு. அப்போ வெட்டினாலும் அந்த தாய்ப்பாசம் கொண்டவர்கள் நாம தான், அப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதனால் வீண் எண்ணத்தை வரவிடாதீங்க. வீண் எண்ணம் அதனால தான் கலியுகவாசிகளுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சினிமா பார்க்காதீங்க, வீண் அரட்டை அடிக்காதீங்க, ஏன்னா இதனால் நம்ம சக்தி போகுதுன்ற. இப்போ கூட முழு நாள் எடுத்திங்கன்னா நிறைய வீண் எண்ணங்கள் பெரும்பான்மையான குழந்தைங்களுக்கு வருதுன்ற. எப்படி ஸ்தூல செல்வத்தை சிக்கனமாக சேமிக்கிறவங்களுக்கு தான் எப்போவுமே பணக்காரனாக இருப்பான். பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடன் வாங்கி செஞ்சான்னா செலவு பண்ணான்னா அவன் உண்மையிலே ஏழை தான். அதான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி கடன் வாங்குகிறோம் ஒரு டைமில் ஏமாந்துடுவான். இப்போ கடனை அடைக்க முடியாமல் போயிட்டாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கெலாம் ஓடிடுறாங்களே, பெரிய பெரிய கோடீஸ்வரர் அவங்க. ஏன் ஓடினாங்க? அந்த சிக்கனம்ன்ற ஒரு குணம் இல்லாததுனால. ஸோ உங்களுடைய உயர்ந்த எண்ணத்திற்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது தெரியுமா? அதாவது சுபபாவனை, சுப எண்ணம், இது மட்டுமே நீங்கள் எப்பயும் உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ன்றார். எதிர மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியுன்றார். இதை ரித்தி சித்தி வேலை செய்கிறவங்க செய்வாங்க, ஆனால் உங்களுக்கு இயல்பாகவே அது தோணும். ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, ஆமாம் எனக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த சயின்ஸ் கருவிகள் இருக்கு இல்லையா, வயர்லெஸ்ஸு, டெலிஃபோனு, இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது? தூரத்தில் இருந்தே ஒருத்தர் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியுது இல்லையா, அந்த மாதிரி தெளிவாக மற்றவர்கள் அவங்க லண்டனில் உட்காந்துட்டு இருந்தால் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது என்ன விதமான வைப்ரேஷன், எண்ணத்தினால தான் அதிர்வலைகள் வருது. துக்கமாக இருக்கிறாங்களா, ஏன்னா நமக்கு என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன அதிர்வலைகளை உருவாக்குறாங்கன்றது தான் முக்கியம் இல்லையா. அப்போ துக்கமாக இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்ன துக்கம்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த துக்கத்துக்கான ஆப்போசிட்டாக சந்தோஷத்தின் அதிர்வலைகளை நம்ம பரவணும்.
அப்படி பரப்புறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? தூய்மையான எண்ணங்களின் களஞ்சியங்கள் எப்பவும் நிரம்பி இருக்கணும், தூய்மையான எண்ணத்தை மட்டுமே உருவாக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ அந்த கேட்சிங் பவர், கிரகிக்கிறது, சாமி முன்னாடி போய் நின்ன உடனே வாயை திறந்து செல்லாமலே உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றணும். ஏன்னா நம்ம தேவதை இல்லையா, கொடுப்பவர்கள். ஸோ அப்போ இந்த கேட்சிங் பவர் வந்து எல்லாரையும் விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்றார், தூய்மையான எண்ணத்தை மட்டுமே உருவாக்குனீங்கன்னா. அதனால தான் நெகட்டிவ் எண்ணத்தை மைண்டில் வரவிடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்க அதிகரிக்க கேட்சிங் பவரும் அதிகரிக்கும்ன்றார் இல்லையா. மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துறது. அப்போ ஆத்மா பரந்தாமத்தில் இருக்கணும்னா அங்கேயே இருக்கணும், எவ்வளோ நேரம் வேணாலும். சூக்ஷ்மவதனத்தில் இருக்கணும்னா இருக்கணும். ஸோ அதான் கான்சன்ட்ரேஷன் பவர். அதன் மூலமாக கிரகிக்கிற சக்தி அதிகமாகும். ஏன்னா இந்த அறிவியல் ஆதாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. கரண்ட்டு இருக்காது, ஃபோன் இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாமே எதன் ஆதாரத்தில் இயங்கிட்டு இருக்குது? கரண்ட்டின் ஆதாரத்தில் இயங்கிட்டு இருக்குது எல்லா சுகத்தை கொடுக்கக்கூடிய சாதனங்களும், அல்லது ஒளியின் ஆதாரத்தில் அப்படின்னும் சொல்லலாம். லைட் எனர்ஜியை வச்சு லைட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுவாங்க, சோலார் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய அந்த ஒளியை வச்சு தான் வருதுன்றார். அந்த மாதிரி நீங்கள் ஆன்மீக ஒளி, ஆன்மீக சக்தி கொண்டவர்களால் இந்த விஷயத்தை பண்ண முடியாதா? ஸ்தூல சாதனமே அதை பண்ணுதுன்னா ஆன்மீக ஒளி கொண்டவர்களால், ஆன்மீக சக்தி கொண்டவர்களால் இதை பண்ண முடியாதான்றது தான் பெரிய விஷயம், ரகசியம் இல்லையா. ஏன்னா கடைசியில் ஃபோன் வேலை செய்யாது. ஆனால் எண்ணத்தின் மூலமாக அந்த இடத்த விட்டு நீ எட்டப்போன்னு நினைக்கும் போது அந்த ஆத்மா போயிடும். எப்போ? சுபமான எண்ணம் மட்டுமே நீங்கள் உருவாக்குனாலும் அது நடக்கும். மோசமான எண்ணத்தையே உருவாக்குனீங்கன்னா அது நடந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வைப்ரேஷனையும் கேட்ச் பண்ண முடியும், தூரத்தில் இருக்கிறவங்களுடைய வைப்ரேஷனையும் கேட்ச் பண்ண முடியும். எப்போ உங்களுடைய மனம் புத்தியும் கான்சன்ட்ரேஷன் ஆகுதோ அப்போ தான் கேட்சிங் பவர் அதிகரிக்கும்ன்ற இல்லையா. மனம் புத்தி முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தானாகவே சுற்றி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை சரி பண்ணுறது தானே நம்மளுடைய வேலையே. அப்போ முதல்ல அந்த இடத்துக்கு என்ன வைப்ரேஷன் தேவை, அந்த வைப்ரேஷனின் சொரூபமாக நாம் மாறுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குது. எப்போ உங்களுடைய எண்ணங்கள் சுயநலமற்றதாக தூய்மையானதாக இருக்குதோ அப்போ உடனடியாக நிறைய அனுபவங்கள் ஆகும்னு பாபா சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அறிவியல் உங்கள் அமைதி சக்தி முன் தலை வணங்கும். ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு ஏதோ ஒன்று சயின்ஸில் குறையுது அப்படிங்கிறத உணர்கிறாங்க. ஸோ அதனால தான் சங்கல்ப சக்தி குறையுது இல்லையா. அந்த சங்கல்ப சக்தினால் இயக்குற மாதிரி வரணும். அதனால தான் அது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை எலான் மஸ்க் இப்போ நடத்திட்டு இருக்கிறார். நீங்கள் நினைத்தாலே கதவு திறக்கும், டிவி ஆன் ஆகும், டிவி ஆஃப் ஆகும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி இயக்குற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையே, அதுதானே பிரச்சனை. நீங்கள் டிவி ஆன் பண்ணணும்னு நினச்சிட்டு அடுத்தது என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்தால் டிவி தானே ஆஃப் ஆகிடுமே. அப்போ அந்தளவுக்கு சக்தி இருக்குதா இப்போ? அதனால தான் எண்ணத்தின் சக்தி தான் கடைசி நேரத்தின் அதிவேக சேவையை செய்ய வைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் எண்ணத்தின் சக்திக்கு அதிக கவனம் கொடுங்க, வீணாக்காதீங்க, வீண் எண்ணத்தை வர விடாதீங்க. தூய்மையான எண்ணத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருங்க, சேமிச்சுக்கிட்டே இருங்க. கடைசியில் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த சக்தியை பிரயோகப்படுத்தக்கூடிய ஆத்மாவாக மாறுவீங்க இல்லையா. அந்த சக்தியுடைய பவரை உணர்வீங்க. சயின்ஸுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? ஏன்னா சயின்ஸு சும்மா சொல்கிறது கிடையாது, தியரி கிடையாது, ப்ராக்டிக்கலாக நடத்துகிறாங்க. அது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுது இல்லையா. எங்கேருந்து நிலவுக்கு அனுப்புகிறாங்க ஏவுகணையை எல்லாமே. அப்போ ப்ராக்டிக்கலாக அது நடக்கிறதுனால தான் அதுக்கு மரியாதை. அதே மாதிரி எண்ணத்தின் சக்தியை தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, அதை அப்ளை பண்ணி காட்டணும் வாழ்க்கையில். அதுக்கு ஒருமுகத்தன்மை,
ஒருமுகப்படுத்தும் சக்தி வேணும். அப்போ தான் அந்த சைலன்ஸோடைய சக்தி காரியத்தில் பயன்படும். இல்லையா, ஸ்தூலமாக செய்கிற காரியத்தெல்லாம் உங்களால் சூக்ஷ்மமாக எண்ணத்தினாலேயே செய்ய முடியும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோபுரமெல்லாம் கூட அப்படி கூட கட்டி இருக்கலாம். ஏன்னா அப்போ நரகம் வந்தோடனே எல்லா சக்தியும் இழந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சக்தி இருக்கும், எண்ணத்தின் சக்தி. அப்போ இப்போ கூட நீங்கள் எந்த கோயிலை பார்த்தாலும், பழைய கோயில்கள்லாம் பார்த்தா நமக்கு பிரமிப்பாக இருக்குது. எப்பட்றா இன்னைக்கு இது சிமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ என்னென்னமோ வச்சு கட்டுறாங்க, பொல 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 பொலன்னு உழுந்துடுது. அங்கே பாறாங்கல்னாலே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க மேலே. அந்த தூண் எப்படி தாங்கி பிடிக்குதுன்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்திற்குமே எண்ணத்தின் சக்தி ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். இப்போ பாபா சொல்கிறார், அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் அமைதியின் சக்தியை பிரயோகப்படுத்துறதுக்கு தேவை. ஆனால் அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வர்றதுக்கு மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். மனதை கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்கு இருக்கணும். இதன் மூலமாக தான் மனதின் சக்தியையே உங்களால் அதிகரிக்க முடியுன்ற. ஸோ மனதின் சக்திக்கு தான் அவ்வளோ மகிமை. ரித்தி சித்தி பண்ணுறவங்கெல்லாம் கூட மனதின் சக்தியின் மூலமாக தான் பண்ணுறாங்க. ஆனால் அது அற்ப காலமானது இல்லையா. நீங்கள் நன்மை செய்யக்கூடிய அற்புதங்களை சரியான விதிப்படி பண்ணுவீங்களே தவிர ரித்தி சித்தி மூலமாக பண்ண மாட்டீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஒருத்தர் விபூதியை எடுத்து கொடுத்தா வாங்குறவன் அவனுக்கு ஆசீர்வாதமாக பண்ண போகிறான், சாமின்னு வேணால் கும்பிட்டுட்டு போவான். ஆனால் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது எண்ணத்தின் சக்தியின் மூலமாக அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அவனுக்கு தெரியாது உங்களுடைய எண்ணத்தினால தான் அங்கே அவன் காப்பாற்றப்பட்டான்னு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவன் கடவுளை நினைப்பான். பட் அந்த எண்ணத்திற்கு கொடுத்த உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். அப்போ இந்த எண்ணத்தின் சக்தியை நீங்கள் எப்போ பயன்படுத்துகிறீங்களோ காரியத்தில், அது பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அதனால் உங்களால் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குதான்னு செக் பண்ணுங்க. எப்படி அறிவியல் சாதனம் வந்து சுவிட்சை போட்டால் லைட் எரியுது, ஆஃப் பண்ணால் ஒரு செகண்டில் ஆஃப் ஆகிடுது, அந்த மாதிரி மனம் ஒரு செகண்டில் உங்கள் கட்டுப்பாட்டில் வருதா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கன்ற. இல்லையா, பரந்தாமத்துக்கு போனால் போயிடணும், சூக்ஷ்மதனத்துக்கு வரணும், எவ்வளோ நேரம் நிற்க சொல்லணுமா நிற்கணும். அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சேவையிலும் சரி, சுய புருஷார்த்தத்திலும் சரி, உங்களை வெற்றியின் சொரூபமாகவே நீங்கள் பார்ப்பீங்கன்ற. ஆனால் இந்த எண்ணத்தின் சக்தியை அதிகரிக்கிறதுல ரொம்ப சாதாரண ரீதியில் தான் கவனம் கொடுக்குறீங்களே தவிர விசேஷ கவனம் கொடுக்க மாட்டீங்க. இது எவ்வளோ முக்கியமானது. சங்கல்பத்தின் சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஞானத்தை தான் பாபா ராஜயோகத்தில் கத்தே கொடுக்குறார். ஆனால் நீங்கள் அதில் அலட்சியமாக இருக்கிறீங்க, போதிய அளவுக்கு அதில் கவனம் கொடுக்கலை. அப்பப்போ என்ன எண்ணம் வருதோ அதை அப்படியே வாயால் கொட்டிடுறீங்க, பேசிடுறீங்க, அதை அப்படியே செஞ்சிடுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், பிரச்சனை தான் வரும். அப்போ பாபா சொல்கிறார், அப்போ நீங்கள் பேசுகிறதுல கவனம் கொடுக்க தேவையில்லை, செயலில் கவனம் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக எண்ணத்தில் மட்டும் கவனம் கொடுங்க. தானாகவே எண்ணத்தில் இருக்கிறது தான் வார்த்தையில் வரப்போகுது, செயலில் வரப்போகுது. அதனால் இன்றைக்கி நான் வார்த்தையை கட்டுப்படுத்தணும், நாளைக்கு பார்வையை கட்டுப்படுத்தணும், அதுக்கு அடுத்த நாள் உள்ளுணர்வை கட்டுப்படுத்தணும் அப்படின்லாம் ஒரு நாள் ஒன்றுத்துக்கும் போய் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. எண்ணத்தின் சக்திசாலியாக இருந்துச்சுன்னா தானாகவே வார்த்தை, பார்வை, உள்ளுணர்வு, செயல் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். பிறகு கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. அதனால் குழந்தைகளே, இந்த எண்ணத்தின் சக்தியை அலட்சியப்படுத்தாதீங்க, அதோடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எண்ணத்தின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். இந்த பட்டிகள் விசேஷமாக இதற்காகவே வைக்கப்படுகின்றன. அது பழக்கமாக ஆகிவிட வேண்டும். இங்கே ஏற்பட்ட பழக்கத்தை எதிர்காலத்திலும் கூட கவனம் கொடுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அது அழிவற்றதாகிவிடும். புரிந்ததா? என்ன மகத்துவம் உள்ளது?
உங்களிடம் பெரிய உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷத்தை தந்தை கொடுத்துள்ளார். இந்த சிரேஷ்ட சங்கல்பம், சுபபாவனை, சுப விருப்பம் நிறைந்த சங்கல்பம் என்ற பொக்கிஷம் உள்ளதா? அனைவருக்கும் தந்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் சேமிப்போ வரிசை கிரமமாக செய்கின்றீர்கள் மற்றும் அதை பயன்படுத்தும் சக்தியும் வரிசை கிரமமாக உள்ளது. இப்பொழுது கூட சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தை பிரயோகம் செய்தீர்களா? விதிபூர்வமாக செய்வதனால் வெற்றிக்கான அனுபவம் ஏற்படுகிறதா? இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுகிறது. இறுதியில் உங்களுடைய சங்கல்பம் சக்தி அந்த அளவு மகான் ஆகிவிடும். பாருங்க, சங்கல்பத்தின் சக்திக்காக தான் பட்டியை உருவாக்குறது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? சங்கல்பம் வெறும் பாசிட்டிவானது. ஸோ பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே பேசினா தான் பட்டி. அங்கேயும் நெகட்டிவான விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அது பட்டி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இங்கே பாபா மதுபனில் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, இந்த பழக்கத்தை, அதாவது சுப சங்கல்பத்தை உருவாக்குற பழக்கத்தை கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அனாதியாக மாறிடும். பாருங்களேன், 5000 வருஷம் வரைக்கும் தாங்குது இல்லை? இப்போ வரைக்கும் நமக்கு அந்த சுபபாவனை வைக்கிறது இருக்குது தானே. என்ன எல்லார் மேலேயும் இல்லை, ஒரு சிலர் மேலே மட்டும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் இருந்தாலும் அதுவாவது இருக்குதே. அப்போ 5000 வருஷம் முன்னாடி நிரப்புனது இப்போ வரைக்கும் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ எல்லார் மேலேயும் சுப விருப்பம் வரா மாதிரி பாபா பண்ணுறார். இப்போ வரைக்கும் பிரதர் எல்லா பாபா குழந்தைகிட்டையும் அந்த பொறுமைங்கிற விஷயம் இருக்குது இல்லை பிரதர்? முக்கியமாக தாய்மார்கள்ட்ட பாருங்களேன், எவ்வளோ மற்றவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நான் பொறுமையாக தானே இருக்கிறேன். அப்போ அந்த அந்த பொறுமை சக்தி 5000 வருஷம் வரைக்கும் நம்ம பாபா அங்கே பழக்கப்படுத்தி விட்டது இன்னை வரைக்கும் நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது நமக்கு. கரெக்ட் சிஸ்டர். ஸோ பாபா கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷமே உயர்ந்த எண்ணங்கள் தான். ஆக்சுவலாக லௌகீகத்தில் கூட சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த மிகப்பெரிய சொத்தே பொறுமை கற்றுக் கொடுத்தாரு, மற்றதெல்லாம் எனக்கு வைக்கல, அது தேவையும் கிடையாது அந்த பொறுமை. அந்த மாதிரி எங்கள் அப்பா உயர்ந்த எண்ணத்தை கற்றுக் கொடுக்கிறார் சிவபாபா. சுப பாவனை, சுப விருப்பம் நிரம்பிய எண்ணங்களை மட்டுமே உருவாக்கக்கூடிய கஜானாவை நிரப்பி வைக்கிறார். இதுதான் குழந்தை உனக்கு எல்லாமாகவும் மாறப்போகுது. ஸோ பைபிள், குரான், மகாபாரதம், ராமாயணம் கதையெல்லாம் பாருங்கள், என்ன ஆனாலும் அந்த நல்ல குணத்தை விடாமல் இருக்கிறது தான் அங்கே போதிக்கிற விஷயமே. யோசேப்புன்றவனை வந்து சொந்த அண்ணன்களே கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விற்றுடுவாங்க சின்ன வயசுலே. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு முதலாளிகிட்ட விற்றுருவான். அந்த முதலாளியுடைய மனைவி இவன் மேலே ஆசைப்பட்டு காமத்தில் ஈடுபட ட்ரை பண்ணுவாள். அதெல்லாம் என் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவன் என்ன பண்ணுவாள், இவன் என்கிட்ட தப்பாக நடந்தான்ட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறாள். மனைவி சொல்கிறத நம்பிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் போய் எல்லாருக்கிட்டையும் நல்லவனாகவே இருக்கிறானே தவிர மனைவியை அவன் வந்து தப்பாக சொல்லலை, எஜமானுடைய மனைவி அவன் தப்பாக சொல்லலை, அண்ணன்களை பற்றி தப்பாக பேசலை. அதுக்கப்புறம் அங்கே ஜெயிலுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கிறாரு, குறிப்பாக மற்றவர்களுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. இதை கேள்விப்பட்டு உள்ளே இருந்த ஒரு மந்திரி வெளியில் போன பிறகு ராஜாவுடைய கனவுக்கு அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமானும் போது யோசேப்பு ஞாபகம் வந்து அவன்கிட்ட உதவி கேட்குறாங்க. இதனால் அவன் ராஜாவுக்கு ஈக்குவலாக மாறிடுறான். அதுக்கு அப்போ ராஜாவுக்கு ஈக்குவலாக மாறிய பிறகு அண்ணன்கள் எல்லா இடத்துலையும் பட்டினி பஞ்சம்னு இருக்கும்போது ராஜாவை தேடி வராங்க அவங்க அண்ணன்கள். அப்போவும் அவர் பழி வாங்குகிற எண்ணம் இல்லை, ஞாபகம் இருக்குது. அண்ணன்களுக்கு ஞாபகம் இல்லை, இவருக்கு ஞாபகம் இருக்குது. சொல்கிறார், நான் தான் அவன் தம்பி, நானே எல்லாம் பயப்படுறாங்க கொண்டுடாதீங்கன்ட்டு, நான் ஏன் உன்னை கொலை பண்ண போகிறேன், ஏன்னா நீங்கள் என்னை இப்படி துரத்துனதுனால தான் நான் இப்படி ஆகணுன்றது கடவுளுடைய சித்தம். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வெறும் கருவின்னுவார். அதைத்தானே பாபா போதிக்கிறாரு. முக்கியமான விஷயம் இல்லையா? அது கதை ரூபத்தில் அதை இருக்கும்போது நல்லா நம்ம மனசில் ஆழமாக பதியும். நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியல, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது பாபா முரளியில் சாரமாக சொன்னால் கூட அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னும்போது நீங்கள் ராமாயணம், பைபிள், இந்த மாதிரி கதைகள் அதில் இதே மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக வந்திருக்கும். அதில் அவங்க என்ன எடுத்தாங்க முடிவு, அதை அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த பொக்கிஷத்தை தான் பாபா கொடுத்துருக்குறார். வரிசை கிரமமாக நீங்கள் நிரப்புறீங்க, அதே மாதிரி அதை பயன்படுத்துகிறதும் வரிசை கிரமமாக இருக்குது.
எப்பயாச்சும் சுபபாவனை சுப விருப்பத்தை பயன்படுத்தி பார்த்துருக்குறீங்களா? ஒருத்தர் நோயுற்று இருக்கிறார், அவர் அமைதியாகணும், நல்லாகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த எண்ணத்தை கொடுத்துருக்குறீங்களா? கொடுத்து டெஸ்ட் பண்ணிங்களா? அது சரியாச்சான்னு டெஸ்ட் பண்ணிங்களா? ஒருத்தர் துக்கத்தில் இருக்கிறாங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அமைதியாகணும், அப்படியே அமைதி, அந்த ஆத்மா அப்படியே ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கி அந்த ஆத்மா அடுத்த நாள் ஆனந்தமாக இருந்ததை பார்த்தீங்களா? செக் பண்ண சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி சரியான ரீதியில் நீங்கள் பிரயோகப்படுத்தினதுடைய ரிசல்ட் வெற்றியாக அமைஞ்சதா? ஏன்னா இப்போ கொஞ்சம்தான் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் போக போக எண்ணத்தின் சக்தி மிகப்பெரிய சக்தின்றதை உணர்வீங்க. அப்படியே நினைக்க நினைக்க டக்கு டக்குன்னு நடக்கும்ன்றார். சேவையில் வாய் மூலம் செய்து கொடுப்பதில் நேரத்தையும் செலவு செய்கின்றீர்கள், செல்வத்தையும் ஈடுபடுத்துகின்றீர்கள், குழப்பத்திலும் வருகின்றீர்கள், களைப்பும் அடைகின்றீர்கள். ஆனால் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் செய்யும் சேவையினால் இவை அனைத்தும் சேமிப்பாகிவிடும். அதிகப்படுத்துங்கள். இந்த சங்கல்ப சக்தியை அதிகரிப்பதினால் பிரதக்ஷாவும் சீக்கிரம் ஏற்படும். இப்பொழுது 62 63 வருடங்கள் ஆகிவிட்டன. இவ்வளவு சமயத்தில் எத்தனை ஆத்மாக்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள்? 9 லட்சம் கூட முழுமை அடையவில்லை. மேலும் முழு உலகத்திற்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டுமென்றால் எத்தனை கோடி ஆத்மாக்கள் உள்ளனர்? இப்பொழுது வரை கூட பகவான் இவர்களுடைய ஆசிரியராக இருக்கின்றார். பகவான் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். செய்விக்கக்கூடிய பரமாத்மா செய்வித்து கொண்டிருக்கின்றார். இது தெளிவாக தெரியவில்லை. நல்ல காரியமாக உள்ளது மற்றும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற சப்தமோ உலகத்தினர் சொல்கின்றனர். ஆனால் செய்விப்பவர் இப்பொழுதும் கூட மறைமுகமாக உள்ளார். ஆகவே இந்த சங்கல்ப சக்தியின் மூலம் ஒவ்வொருவருடைய புத்தியை மாற்றம் செய்ய முடியும். ஓ பிரபு என்று சொல்லி பிரதக்ஷம் ஆகலாம் அல்லது தந்தையாக பிரதக்ஷம் ஆகலாம். எனவே சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்கள் மற்றும் பயன்படுத்தி கொண்டே இருங்கள் என்று பாப்தாதா இப்பொழுதும் கூட மீண்டும் கவனத்தை ஏற்படுத்துகின்றார்கள். புரிந்ததா? பாருங்க, பாபா இப்போ நம்ம பண்ணுற சேவை சொல்கிறார். கஷ்டப்பட்டு நாள் ஃபுல்லாக வாய்மொழி சேவை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நேரம் செலவு பண்ணுறீங்க, பணம் செலவு பண்ணுறீங்க. ஆனாலும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? அப்படியே ஒரே சீராக இருக்குதா? டயர்டாகுது உடம்பு மனமும். ஆனால் எப்போ உயர்ந்த எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்தி சேவை செய்கிறீங்களோ அப்போ அதிகமாக பேச தேவையில்லை, செலவு பண்ண தேவையில்லை, டயர்டாகாது. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க இல்லையா? சுபமான எண்ணம் மட்டுமே உருவாக்க மைண்ட் அப்படியே பயங்கர ஆனந்தத்தில் இருக்கும். அப்போ தான் பாபா டக்குன்னு பிரத்யட்சமாவார்ன்றார், வெளிப்படுவார். ஏன்னா யக்ஞம் தோன்றி அப்போ சொல்கிறார் 99 சொல்கிறார், 62 63 வருஷம் ஆச்சு, இன்னும் 9 லட்சம் ஆத்மாவை கூட நீங்கள் உருவாக்கலை. 2500 வருடத்துக்கு நீங்கள் உருவாக்கணும். ஆனால் ஆரம்பத்தில் வர அந்த எண்ணிக்கையை கூட நீங்கள் உருவாக்கலை. ஒட்டுமொத்த உலகத்தினருக்கும் நீங்கள் செய்தி கொடுக்கணுன்னா எத்தனை பில்லியன் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க? எல்லாரும் ஞானம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த ஞானத்தை கொடுப்பவர் கடவுள்ன்றது யாருக்குமே தெரியல. உங்களை செய்ய வைக்கிறது கடவுள்னு தெரியல. பிரம்மகுமாரிகள் அங்கே ஒரு தாத்தா இருக்கிறார் இல்லை? ஏன்னா சென்டருக்கு போயிட்டு வரவங்க பிரம்ம பாபாவை பார்த்துடுறாங்க. ஆனால் அவர் மூலமாக சிவபாபா எல்லாத்தையும் பண்ணுறாருன்றது யாருக்கும் தெரியல. அவர் உண்மையில் எப்படி மறைமுகமாக இருக்கிறாரோ அதே மாதிரி அவர் பண்ணுறாருன்ற விஷயம் கூட இன்னும் மறைமுகமாகவே இருக்குது. அதை வெளிப்படுத்தணும்ல. நம்ம எப்படி வெளிப்படுத்துறது? உங்களுடைய எண்ணத்தின் சக்தி மூலமாக. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு சிஸ்டர் வெளிநாட்டில் முஸ்லீம் நாட்டில் இருக்கும்போது அபுன்னு வந்துச்சு, மவுண்ட் அபுன்னு வந்தது. ஸோ இது பிரம்ம பாபாவும் பண்ணியிருக்கலாம் அல்லது குழந்தைங்களுடைய எண்ணங்களாகவும் இருக்கலாம்.
ஏன்னா அவங்க வந்து ரெடி ஆகுறாங்க, மைண்டை வந்து க்ளீன் ஆக்குறாங்க. அப்போ க்ளீன் ஆக்கும்போது நீங்கள் கொடுக்குற எண்ணம் அங்கே அவங்களுக்கு கேட்ச் ஆகுது. ஆனால் அவங்க வந்து க்ளீன் ஆன பிறகு கேட்ச் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணாட்டினா கூட கேட்ச் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுடைய எண்ணத்தின் சக்தியை கொடுக்க முடியும்ன்றார். ஸோ அப்போ உங்களுடைய தெய்வீக நடத்தையின் மூலமாகவோ அல்லது பாபாவின் சொரூபமாகவோ பாபா வெளிப்படுவார். இப்போ பாபா மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே எண்ணத்தின் சக்தியை அதிகப்படுத்துங்கள், தொடர்ந்து அதை பயன்படுத்துங்கள், பிரயோகப்படுத்துங்கள், டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். மனம் ஒரு நொடியில் ஒருமுகப்பட வேண்டும் என்ற பயிற்சியை பாப்தாதா கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் பிரச்சனை திடீரென்று வருகிறது மற்றும் அந்த சமயம் ஒருவேளை மனோபலம் இருக்கிறது என்றால் பிரச்சனை சமாப்தி ஆகிவிடுகிறது. ஆனால் பிரச்சனை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. ஆகையினால் அனைவரும் மனம் புத்தியை இப்பொழுதே ஒருமுகப்படுத்துங்கள். ஒருமுகமாகிறதா என்று பாருங்கள். இவ்வாறு முழு நாளில் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். நல்லது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணத்தின் சக்தி தான். ஃபஸ்ட்டு தாய்மார்களை போயிருந்தார், அதுக்கும் முன்னாடி பாபா குழந்தைங்க எல்லாரையும் போயிருந்தார். நீங்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர்கள்னாரு. ஸோ அவ்வளோதான். அவ்யக்த முரளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விஷயந்தான் சொல்லியே இருப்பார், ஆனால் ஆழமாக விஸ்தாரமாக சொல்லுவார். ஸோ இப்போ வந்து மனதின் சக்தியை தான் சொல்கிறார். அப்போ மனதின் சக்தி அதிகமாகனா கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கணும். ஒரு வினாடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், எங்கே நிற்கணுமோ அங்கே இருக்கணும். எப்போ அந்த மாதிரி பயிற்சி இருக்குதோ அப்போ, ஏன்னா எப்போவுமே நமக்கு பிரச்சனை சொல்லிட்டு வராது, அது திடீர்னு வரும். ஆனால் அந்த மனம் முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு செகண்டில் டக்குன்னு நீங்கள் ஒரு சொரூபத்தை உங்களால் எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அதுவாக ஒரு எண்ணத்தை உருவாக்கிடக்கூடாது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு ஏற்ற அந்த பிரச்சனை ஒரு ரியாக்ஷனை கொடுக்குமே, அந்த எண்ணத்தை உருவாக்கிடக்கூடாது. அப்படி கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த எண்ணத்தை தான் நான் உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த செகண்டே பிரச்சனை முடிஞ்சிடும்ன்றார். அப்போ அந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது, அவ்வளவுதான். அதனால் உங்களுடைய மனம் புத்தியை அந்த அளவுக்கு ஒருமுகப்படுத்தணும். வெளி உலக விஷயத்தில் அலைய விடக்கூடாது. அப்படி அலைய விடுறதுல ரொம்ப முக்கியமானது காமம். மிகப்பெரிய எதிரி காமம்ன்றது என்னென்னா, அப்படி டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். அப்போ உங்களுக்கு என்னென்னா கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அப்போ உங்களை பிரச்சனை வரும்போது உங்கள் மனம் நீங்கள் சொல்கிறத கேட்காது, மாட்டிக்குவீங்க. அதனால் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுதா அப்படின்னு பாபா ட்ரில் பண்ணுறார். எப்போவுமே ட்ரில் பண்ணி முடிப்பார். 5 சொரூப பயிற்சி இந்த மாதிரி. ஸோ அந்த பயிற்சியை நாள் முழுவதும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே பரந்தாமத்திலே இருக்கிறது, சூக்ஷ்மாதனத்திலே இருக்குது, கீழே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, போட அப்படி இருக்கணும். உள்நாடு அயல்நாட்டினுடைய குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சங்கல்பத்தின் மூலம் என்ன அன்பு நினைவுகள் மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார்களோ அது பாப்தாதாவிடம் வந்தடைகின்றது. இப்பொழுது கூட யார் விஞ்ஞான சக்தி மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு குழந்தைக்கும் அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார்கள். ஜனக் குழந்தைக்கும் கூட விசேஷமாக பாப்தாதா அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் மனதால் இங்கு இருக்கின்றனர், உடலால் அங்கு இருக்கின்றனர். ஆகையால் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் விசேஷ அன்பு நினைவுகள். நல்லது. யோக பட்டிக்கான நிகழ்ச்சி மிகவும் நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஸோ பாபா பாருங்க, இது வந்து நம்ம அவ்யக்த முரளியில் வரலட்சுமி சிஸ்டர் கூட எடுக்கிற முரளியில் பாபா சொல்லியிருப்பார். 1969 முரளியில் பாபா சரீரம் விட்டார் இல்லையா? ஸோ வழக்கமாக வந்து பாபாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாபான்னு க்ரீட்டிங்ஸ்லாம் அனுப்புவாங்களாம். இப்போ பாபா தான் சரீரம் விட்டுட்டாரே, எங்கே அனுப்புறதுன்னு அனுப்பவே இல்லையா யாருமே. அப்போ பாபா சொல்கிறார், நான் எப்பவும் தானே இருக்கிறேன், ஏன் அனுப்பலை? ஸோ எப்படி அனுப்புறது? அதான் பாபா சொல்கிறார், எண்ணத்தினால் அனுப்புறது. அதனால தான் இங்கே சொல்கிறார்,
உங்களுடைய அன்பு நினைவுகள் எண்ணத்தின் மூலமாக அனுப்புனது, இதயத்தின் மூலமாக நீங்கள் பேசுனது எல்லாமே பாப்தாதாவுக்கு வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொரு நாட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் பாபாவும் அன்பு நினைவுகளை கொடுக்குறார். அது டிவியில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலும் சரி. ஜானகி தாதிக்கு வந்து அப்போ ஏதோ மேபி வெளிநாட்டில் இருந்திருக்கலாம், அல்லது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய புத்தி இங்கேயே தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் விசேஷ நினைவுகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. தாதிகளுடன் சதா தன்னை பாப்தாதாவினுடைய கண்ணின் ஒளி என புரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? கண்களில் சதா நிறைந்திருக்கின்றீர்கள். கண்களில் நிறைந்திருப்பதினால் எப்பொழுதும் பார்வையில் நிறைந்தே இருப்பீர்கள். இது கூட தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய சங்கம யுகத்தின் மகிழ்ச்சிக்கான விஷயமாகும். சந்திப்பது, கேட்பது, சாப்பிடுவது, குடிப்பது இவை சங்கம யுகத்தின் மகிழ்ச்சியான விஷயம் ஆகும். அவ்வாறு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டாடி தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு ராஜ்யத்தில் வருவீர்கள். பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து ராஜ்யம் செய்ய வேண்டும். நல்லது. உலகத்தினர் யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள் மற்றும் நீங்கள் சதா கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். என்ன ஆகும், எப்படி நடக்கும் என்ற எந்த யோசனையும் இல்லை, எந்த விதமான சிந்தனையும் இல்லை. நல்லது. சூப்பர். பாபா எப்படி சொல்கிறாரு பாருங்க. இங்கே தாதிக்குன்னு சொன்னாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறதா தான் நம்ம நினைக்கணும். ஸோ கண்ணு ஃபுல்லாக, பார்வை ஃபுல்லாக குழந்தைங்க தான் நிரம்பி இருக்கிறாங்க. ஸோ இந்த சந்திப்பு தான் இந்த சங்கமயுகம் ஃபுல்லாக நடக்குது. சங்கமயுகம்னாலே பாபா சந்திக்கிறது, பாபா சொல்கிறத கேட்குறது, குடிக்கிறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு விசேஷமாகவே சங்கமயுகம் ஃபுல்லாக போகணுன்றார். ஏன்னா சத்தியுகத்தை விட ஆனந்தமான யுகம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் சென்டரில் எந்த நேரமும் இஷ்டத்துக்கு காசு செலவு பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா, அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சமஸ்காரம் அங்கே வரணும் சொர்க்கத்துக்கு. அதுவும் ஒரு காரணம். நாம் இந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டே வீட்டுக்கு போகணும். உலகம் எல்லாம் அழுதுகிட்டே போகும், அதை புரிஞ்சுக்கணும். கொண்டாட்டத்தோடு போய் அப்படியே கீழே வந்து சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்வோம் பிரம்மா பாபாவோட. மனிதர்கள் என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதற்றத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே மெய் மறந்து கொண்டாட்டத்தில் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆனாலும் கவலை இல்லை, எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, அப்படி இருக்கிறீங்க. ஏன், பாபா இருக்கிறாரு, எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியும், நடுவில் எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னும் தெரியும். அதனால் என்ன ஆகிடும் ஏதாயிடும் இதை பற்றி எந்த சிந்தனையும் நமக்கு கிடையாது அப்படின்னு பாபா சொல்றார். வரதானம். இந்த கடைசி பிறவியில் கிடைத்துள்ள அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய மனோசக்தி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. விளக்கம். இந்த இனிமையான நாடகம் மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. இதை எவரும் மாற்ற முடியாது. ஆனால் நாடகத்தில் இந்த சிரேஷ்ட பிராமண பிறவிக்கு நிறைய சக்திகள் கிடைத்திருக்கின்றன. தந்தை வில் செய்திருக்கின்றார், அதாவது கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் வில் பவர், அதாவது மனோசக்தி உள்ளது. இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். எப்பொழுது விரும்புகின்றீர்களோ இந்த சரீரத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மாதித் நிலையில் நிலைத்து விடுங்கள். விடுபட்டு இருக்கின்றேன், எஜமானன் ஆவேன், தந்தை மூலம் நிமித்த ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த நினைவின் மூலம் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள். அப்பொழுதே மனோசக்தி நிறைந்தவர் என்று கூற முடியும். ஸோ பாபா சொல்கிறாரு, இதுதான் நமக்கு கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியை வச்சு தான் பைபிள் குரான்லாம் சொல்லப்படுறது. மறுஜன்மம் கிடையாதுன்றது இப்போ கிடையாது இல்லையா நமக்கு, அதோடைய நினைவு. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்துங்க. முரளி ஃபுல்லாகவே அதான் சொல்கிறார் இல்லையா, எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்துங்கன்றாரு. எல்லா சக்தியுமே எண்ணத்தின் மூலமாக தான் நம்ம உருவாக்குறோம். ஸோ அதை பயன்படுத்தி மனோபலத்தில் நிரம்பியவராக ஆகுங்கள். இந்த மனோபலத்தில் நிரம்பி இருக்கிறது தான் ஆஞ்சநேயர் பலசாலியாக காட்டுறது, பீமன் பலசாலியாக காட்டுறது, அர்ஜுனன் பலசாலியாக காட்டுறது, எல்லாமே இது எல்லாமே மனோபலம். சுற்றி என்ன நடந்தாலும், அம்மா செத்தாலும் அமைதியாக அல்வா சாப்பிட்றது, அந்த நிலை. விளக்கம் பாபா சொல்கிறாரு,
இது இனிமையான ட்ராமா. அதுலேயே எவ்வளோ அர்த்தம் இருக்குது. எப்படி சொல்ற, எல்லாம் ட்ராமா இல்லை, இனிமையான ட்ராமான்றார். ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஐயோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கா, அது இனிமையான ட்ராமா, அது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது. அப்போ அப்படியே ஏற்றுக்கிறவன் தானே புத்திசாலி. ஏன்னா அதில் நன்மை தான் அடங்கி இருக்குது. நீ ஏன் மாற்றணும்னு ட்ரை பண்ணுற? இந்த உயர்ந்த பிராமண ஜென்மத்தில் எவ்வளவு சக்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது இந்த நாடகத்தின் மூலமாக. பாபா உங்களுக்கு வில்லு எழுதி கொடுத்துட்டார். வில்லுன்னா என்னது? அது அந்த சொத்து பத்திரம், அது உயில். பாபா உங்களுக்கு உயில் எழுதி கொடுத்துருக்கிறார். என்னத்தை உயில் எழுதி கொடுத்துருக்கிறாரு? சக்திகளை உயில் எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு வில் பவர்னால் இங்கிலீஷில் என்னது? ஸோ பாபா வார்த்தையில் விளையாடுறாரு பார்த்தீங்களா. வில்லுன்னா உயில்னு அர்த்தம் இங்கிலீஷில், வில் பவர்னா மனோபலம்னு அர்த்தம். ஸோ சக்திகளை உங்களுக்கு கொடுத்ததுனால சக்தி நிரம்பியவராக ஆகிட்டீங்க. சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிட்டீங்க. அப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை பயன்படுத்துங்கள். நான் வச்சிருக்கிறேன் அம்பரா துணியில் அந்த அம்பு வைப்பாங்க இல்லையா, ராமர் பின்னாடி முதுகில் இருக்குமே, அம்பு இருக்குது. அம்பையே எடுக்கலைன்னா எடுத்து விடணும் இல்லை? அந்த மாதிரி எல்லா பவரும் இருக்குது உங்களுக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டே இருங்கள். ஸோ அதுக்கு எண்ணத்தின் சக்தியை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சக்தியை உங்களால் பிரயோகிக்க முடியும். ஒரு வினாடியில் உடல்லிருந்து விலகிடுங்க. இந்த உடலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, உடல் சார்ந்தவர்களுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, தானாக அமைதியாகிடுவீங்க. இந்த உடல் நான் நினச்சிங்கன்னா இது என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பதறுவீங்க. பதறும்போது தப்பு பண்ணிவிடுவீங்க, பாவம் பண்ணிவிடுவீங்க, மாட்டிக்குவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் அந்த திரௌபதி துகிலுரியறது வந்து யாருக்குமே ஒரு மனைவிக்கு ஒன்றுனா டக்குன்னு ஒரு செகண்டில் கொலையே பண்ணுவோம், எல்லாரும் துடிப்பாங்க. ஆனால் அதுக்கு காரணமானவன் துரியோதனனை தர்மர் என் பிரியமான சகோதரனேன்னு கூப்பிட்றார். எப்படி அவரால் முடிஞ்சுது? டக்குன்னு உடம்புலேருந்து வெளில வந்துட்டார். நான் உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா. அப்போ எப்படி இவங்க என் மனைவி எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு சகோதரன் சக்தி இழந்து கிடக்கிறான், அவங்ககிட்ட அமைதியாக பேசுகிறார். அந்த கர்மாதீத்த நிலையில் நிலைச்சிடுங்க. அப்போ இந்த சக்தி ஸ்வரூபமாகி கர்மாதீத்த நிலையில் நிலைச்சிடுங்க. அப்போ உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை ஒன்று அப்படியே தேன் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் விலகி இருக்கிறேன், எஜமானனாக இருக்கிறேன், என் அப்பாவுக்கு கருவியாக இருக்கிறேன். இந்த 3 தான் ஞாபகம் இருக்கணும். எப்படி சொல்கிறார் பாருங்க, விலகி இருக்கிறேன், இங்கே இருக்கிற எதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த உடல் உட்பட. அதே நேரத்தில் எஜமானனாக இருக்கிறேன். எதுக்கு? என் மனசுக்கு இல்லையா? எதில் புத்தி ஒட்டினாலும் நீங்கள் அடிமையாகிடுவீங்க அந்த அந்த பொருள் நபருக்கு. அப்போ விலகி இருக்கும்போது எஜமானன் நான் சொல்கிறத தான் மனம் கேட்கும். அது மட்டும் இல்லை, அப்பாவுடைய கருவி. அப்போ அப்பா சொல்கிறதைத்தான் இந்த மனம் கேட்கும். அப்பா சொல்கிறதை தான் மனதுக்கு எஜமானனாகி நான் கட்டளையிடுவேன். இந்த நினைப்பில் உங்கள் மனம் புத்தியை ஒரு ஸ்திரப்படுத்துங்கள். அப்போ உங்களை மனோபலம் நிரம்பியவர்னு சொல்ல முடியும். இதுதான் கடைசி டெஸ்ட் பேப்பர். ஒரு செகண்டில் ஏமாற்றிட்டு போயிடும். ஒரு செகண்டில் பாபா கையை விட்டுருவீங்க சுற்றி இருக்கிறத பார்க்கறதுனால. அதுக்கு தான் ஆத்ம உணர்வுலே இருங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கணும். வழியில் எந்த பாவமும் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: உள்ளபூர்வமாக சேவை செய்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்களின் கதவு திறந்துவிடும். இது செம சூப்பரானது இல்லையா? உள்ளபூர்வமாக சேவை செய்கிறது, ஏனோ தானோன்னு பண்ணுறது இல்லை. சும்மா டைம் பாஸுக்காக சரி எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க நம்மளும் போய் பண்ணலாம் அப்படி உள்ளபூர்வமாக என் சகோதரன் அங்கே சேத்துல விழுந்துட்டுருக்கிறான், அவனை காப்பாற்றணுன்ற அந்த உள்ளன்போடு நீங்கள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் எப்போ வேலை செய்யணுமோ அப்போ தான் செய்யும், ஏன்னா அவனுடைய பாவக்கணக்கு இருக்குது. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆசீர்வாதத்தின் கதவே திறந்துடும்ன்றார். ஆசீர்வாதத்தின் களஞ்சியத்தின் கதவே திறந்துடும்ன்றார். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்லோகன்.
இல்லையா? இன்றைக்கி 3rd சண்டே 6 to 7:30 உங்களுடைய மூதாதையர் சொரூபத்தில் இருந்து அந்த சிருஷ்டி மரத்தின் கீழே வேறாக நாம் இருக்கிறோம். விதையாக பாபா இருக்கிறார். அப்படியே விதைக்கிட்ட இருந்து சக்தியை வாங்கி மேலே தண்டு கிளை எல்லாத்துக்கும் சக்தி கொடுங்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்கள் முன்னாடி நேர எடுத்துகிட்டு வந்து திருஷ்டி கொடுங்க. அன்பு நிரம்பிய திருஷ்டி. அவங்க 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 என்னுடையவர்கள்ன்ற உணர்வு அவங்களுக்கு வரணும். உங்களை பார்க்கும்போது, கடவுளை பார்க்கும்போது முருகன் கோயிலில் என்னுடைய முருகான்ற உணர்வில் தானே பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அன்புன்றார். இந்த பயிற்சி இன்றைக்கி பண்ணுங்கன்றார். இந்த 3rd சண்டே மெடிடேஷன் டே அப்போ. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.